உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடி குமார் அவர்கள் தலைமை ஏற்க மரபு ஆசான் பாவலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய 42வது பயிற்சி வகுப்பை இக்காணொலியில் காணலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு இளையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் 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 தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கனித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்தும் வளர்ந்தும் வரும் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. மரபு இலக்கியம் உயிர்மெய் என்னும் சஞ்சீவியால் தான் தமிழ்மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாய் வாழ்கிறது. தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழையும் தமிழ் கோவில்களையும் அழியாமல் காத்து வருவது போல் மூதுரை கொன்றை வேந்தன் போன்ற நீதி நெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன. உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது. எங்கிருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்தி கொண்ட ஜியு போப், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தந்த கார்டுவெல், சதுரகராதி தந்திட்ட வீரமா முனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மனம் பரப்ப வந்தவர்கள் தான். படிப்பவர்களை தன் பக்கம் இழுக்கும் ஆற்றல் நம் தமிழ் மொழிக்கு எப்போதுமே உண்டு. அதுபோலதான் தமிழால் நம்ம எல்லாம் தன் பக்கம் ஈர்த்து கொண்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்கமும் அதனை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் வாழும் வள்ளுவராம் நம் தலைவர் ஆவடியார் எத்தனை பணிச்சுமையிலும் தமிழன்னைக்கு வாரந்தோறும் இணையத்தில் பா எழுதவா எனும் இலக்கண மகுடத்தை சூட்டி அழகு பார்க்கும் அவரின் சிறப்பு வார்த்தைகளால் சொல்லி முடித்துவிட முடியாது. ஆம், தமிழன்னையின் இளைய மகன் அவர். தமிழன்னை இவரை தாங்கிக் கொள்வதும் இவர் தமிழன்னையை தாங்கிக் கொள்வதும் இவரின் இலக்கண பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இளைய பிள்ளைகள் மேல்தான் பாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அல்லவா? அப்படித்தான் இதுவும். அனைவருக்கும் தமிழுக்கு இப்படி ஒரு அருமையான தளம் அமைத்து கொடுத்து அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம், அம்மா தமிழ் பீடம், தமிழ்த்திறன் ஆய்வு நிறுவனரும் தலைவருமான நம் தலைவர் ஐயா ஆவடி குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் அவரை வணங்கி நன்றி தெரிவித்து, ஒவ்வொரு வாரமும் பா எழுதவா பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற நினைப்போடு சதா தமிழன்னையை தன் எண்ணத்திலும் உயிரிலும் சுமந்து வலம் வரும் நமது மரபு ஆசான் அண்ணா கோவிந்தராசன் பாலு அவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு ஆசானாக கிடைக்க நாம எல்லாம் உன் பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். விடிந்ததும் இவர் சொல்லும் முதல் சொல்லே வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். அண்ணா, உங்களை போன்றோர் உள்ளவரை தமிழ் நிச்சயம் வாழும், வளரும். இங்கே பா எழுதவா பயிற்சி வகுப்பிற்கு வந்திருக்கின்ற அத்துணை தமிழ் சான்றோர்கள் ஆழ்வார்களை வரவேற்க நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தில் நல்லாசிரியர் மாமணி விருது பெற்ற தமிழ் சாதனையாளர் திருமதி மோ கோமலா நேதாஜி இவர்கள். இவர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை நிகழ்வுகளிலும் தன்னை தகவமைத்துக் கொண்டு அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இவர் பங்கேற்பார். அதை நான் பார்த்திருக்கிறேன். மேலும் இவர் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட விருதுகள், 200க்கும் மேற்பட்ட கவியரங்குகள், 25க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகள், 50க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், 100க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள் என இவர் திருவாடுதுறை ஆதீனம் திருமுறை செல்வர் விருது பெற்றிருக்கிறார். ஆதீனத்தில்
திருநந்தி தேவ திருக்கூட்டத்தில் பள்ளிக்கரணை செனானையில சிவநெறி தொண்டர் என்ற விருது பெற்றிருக்கிறார். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தில் கவித்தன்றல் விருதும் பெற்றிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சீர்மிகு ஆசிரியர் விருது, இலக்கிய செம்மல் விருது இவைகளை பெற்றிருக்கிறார். நதிகள் அறக்கட்டளையில் ஆசிரியர் சேவைக்காக தேசத்தின் சிற்பி விருது பெற்றிருக்கிறார். திருநெல்வேலி அரிமா சங்கம் மகளிர் தினத்தில் ஆசிரியர் சேவையை பாராட்டி சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. தமிழ் குரல் தமிழகத்தின் நம்பிக்கை நாயகி 2023 விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். திருநெல்வேலி நேரு விவேகேந்திரா இந்தியா த பெஸ்ட் எக்ஸாம்பிளர் சமூக சேவைக்காக மங்கையர் மகுடம் விருது தந்திருக்கிறது. தென்காசி குருகுல தென்றல் மாத இதழ் கவிஞர் பட்டம் தந்திருக்கிறது. பொருணை இலக்கிய களம் மற்றும் தமிழ் நிலம் அறக்கட்டளைகள் மற்றும் நாங்கள் அறக்கட்டளை இணைந்து செந்தமிழ் வித்தகர் விருது போன்ற பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான திருமதி கோமலா நேதாஜி அவர்கள் இந்த 42வது பயிற்சி வகுப்பிற்கு வந்திருக்கும் அத்துணை தமிழ் சான்றோர்களையும் அறிஞர்களையும் வரவேற்க வந்திருக்கிறார். வருக அம்மா, அனைவரும் வரவேற்கும் பணியை தொடர்க. பின்னர் வந்து பிறந்து செருக்கொடு முன்னர் வந்த மொழிபலவியவும் இன்னும் அன்ன இளமையாய் உல தன்னிகர் தமிழ் தாயினை போற்றுவாம். தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். ஈன்றெடுத்த தாய் தந்தருக்கு இடை வணக்கம். சான்றோர் கூடிய அவைக்கு என் கடை வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று. ஆனால் நமக்கு புதன்தோறும் தமிழ் புதைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பது மிகையினும் மிகை என்றே கூறலாம். இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம், அம்மா தமிழ் பீடம், கழக முரசு தமிழ் காட்சி ஊடகம் இணைந்து நடத்தும் பா எழுத வா இணைய வழி பயிற்சி வகுப்பிற்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்க நிறுவனர், அம்மா தமிழ் பீட தலைவர் உயர்திரு சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். மேலும் இந்த இணைய வழி நிகழ்ச்சிக்காக ஒருங்கமைப்பு செய்யக்கூடிய 4 வகை படைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளராக அனைத்திந்திய தமிழ்ச்சங்க செயலாளர், சென்னை உயர்நீதிமன்ற சான்று உறுதி ஆணையர், வழக்கறிஞர் ஆ.கு. நிறைமதி அம்மா அவர்களுக்கு வணக்கம். அம்மா தமிழ் பீட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தினா அம்மா அவர்களுக்கு வணக்கம். வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தென்மண்டல தலைவர் முனைவர் சே. முருக சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு வணக்கம். வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கமைப்பு செய்து வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றிதனையும் உரித்தாக்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய கதாநாயகராக வீற்றிருக்கக்கூடிய, ஏன்னா அவர் தான் முதல்ல சொல்லியிருக்கணும், ஆனா இவர் பற்றி சொல்றப்ப நிறைய சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடைசியா வச்சிருப்போம். கதாநாயகர் வந்து எப்பவுமே கொஞ்சம் கூடுதலா தானே சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்கு குன்றின் மேலிட்ட விளக்காய் ஒளிரும் இருள் நீக்கும் விளக்கு நிகழ்ச்சியை தடையில்லாமல் நடை போட்டு செய்யும் நிகழ்ச்சி நாயகர், பயிற்சி ஆசான், மரபு மாமணி கோவிந்தராசு பாலு ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய தினம் 42வது பா எழுதவா இணைய பயிற்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறைக்கு என்னை அழைத்த பொழுது எனக்கு ஒரே திகைப்பு, வியப்பு. ஏன் என்று கேட்டால், இங்கு வீட்டிற்கக்கூடிய அனைவரும் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள். அங்கே கொட்டி கிடக்கும் செங்கல்களின் சிதறல்களில் ஒரு துளியாகத்தான் நான் இருக்கின்றேன், கருதுகின்றேன். அவ்வேளையில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க அழைத்த போது என்னுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் சற்று யோசித்துத்தான் பார்க்க வேண்டும். இது பாயெழுதும் பயிற்சி என்ற காரணத்தினாலே கம்பனை அழைக்காதவர்கள் யாரும் இல்லை. நானும் இந்த நிகழ்ச்சிக்காக கம்பனையும் கொஞ்சம் அழைத்து காட்டுகின்றேன். கம்பன் சொல்வார், நான் ஏன் இந்த ராமகாவியத்தை எழுதினேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவரே ஒரு பதில சொல்றாரு. சொல்றப்ப பாத்தீங்கன்னா, அதனால என்ன வந்து கம்பரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது, அந்த நிலையில தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக இந்த குறிப்பை நான் எடுத்திருக்கேன். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் முற்றொரு பூசை முற்றமும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்றும் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரே. அதாவது என்னன்னா, பார்க்கடல் அப்படின்னா நம்ம தமிழுக்கு வந்து சிறப்பே அதுதான். ஒரு சொல்லணும்னாக்கா அதுக்கு வந்து 2 விதமான பொருள். பால் கூட்டல் கடல். அதாவது என்னன்னா, நம்ம
பூனை இருக்கு பாத்தீங்களா, பூனையை வந்து என்ன பண்றாங்கன்னா, பால்கடலை பாக்குது அந்த பூனை. அது பால் குடம் இல்ல, பால் கடலை பாக்குது. அந்த பூனை என்ன பண்ணுது, எப்படியாவது இந்த பால் கடலை நம்ம நக்கி குடிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்குதான். அந்த மாதிரி நம்ம கம்பர் என்ன பண்றாரு, எப்படியாவது நான் இந்த ராமன் கதையை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அது மாதிரி வந்து எனக்கு வந்து விட்டகுறை தொட்டகுறை என்பது போல தமிழ் மீது இருக்கும் தாக்கத்தினால் ஏதோ கொஞ்சம் தமிழ் அறிவு இருப்பது போல இந்த இலக்கண பயிற்சி வகுப்பிற்கு என்னால் தொடர்ந்து நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இன்றைக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நான் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில வந்து பாக்குறப்போ ஐயாவுடைய தொண்டு அளப்பரியது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டம் விரைவாக செல்லக்கூடிய காலகட்டம். யாருக்கும் வந்துட்டு இப்ப நான் இந்த பாடல் பாடினேங்க, இதுக்கே வந்து எவ்வளவு பொருள் சொல்லலாம் தெரியுங்களா? நிறைய ஒண்ணுத்துக்குள்ள போனோம்னாக்கா ஒண்ணு. இப்ப பார்க்கடல் சொல்றப்போ நான் பால் குடல் கடல் தான் சொன்னேன். ஆனா பார்க்கடல் அப்படின்னு சொல்றப்போ பைய துயின்ற அந்த பரமன் துயில் கொண்ட அந்த பார்க்கடலை சொல்லலாம். உயர் பார்க்கடல் சொல்றாங்க. உயர் பார்க்கடல்னா என்னது, அந்த பார்க்கடல்ல தான் அமிர்தம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொல்லையும் வந்து கூட்டி கூட்டி சொல்றப்போ அது எவ்வளவு பெரிய செய்யுளாக இருக்குது. இதுக்கெல்லாம் யாருக்கு காலம் இருக்கு? அப்படியே போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு வரி கவிதைன்னு வந்து நின்று, ஒரு வார்த்தை கவிதைன்னு வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த பட்சத்துல வந்து பழையன கழிதலும் புதுவன புகுதலும் வந்து பல்வேறு இலக்கியங்கள் வந்திருந்தாலும் கூட பரன்மேல் தூக்கி போட்டுன்ற பழங்கால அந்த யாப்பு இலக்கணத்தை தூசி தட்டி பார்ப்பதற்காக ஐயா மேற்கொண்ட இந்த முயற்சி இருக்கிறது அளப்பரிய முயற்சியாகவே நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒண்ணுத்துக்கும் பார்த்தோம்னா யாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பயிற்சியாளரா போடலாம் அப்படின்றப்போ தேர்ந்தெடுத்த ஒரு புதையலாகவே வந்து ஐயா அவர்கள், பாலு ஐயா அவர்கள் திகழ்கிறார்கள் என்பது மிகவும் உண்மையான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா வந்து என்னால் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவ்வப்பொழுது நமது இணைய வழி தமிழ் ஊடக வழியிலாக வந்து இதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்கள் சந்தேகம் எழும் பொழுது அதை நான் வந்து ஓட்டி 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 அந்த நிகழ்ச்சியை வந்து கவனித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு குரல் வெண்பா எழுதுறேன், ஒரு வெண்பா எழுதுறேன், இன்னிசை வெண்பா எழுதுறேன். நான் இன்னிசை அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு இருக்கிற இன்னிசை வெண்பா இருக்கிறேன், நேரிசை வெண்பா எழுதுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் வந்து உண்மையிலும் உண்மை. அதனால ஐயா கிட்டும் கேட்டிருக்க, ஐயா என்னுடைய குரல் வெண்பா வந்து நீங்க தான் வந்து வெளியீடு பண்ணணும் அப்படின்னு வந்து நான் கேட்டிருக்கேன். சரிங்கமான ஐயா சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க கொடுக்கறத வந்து இவங்களுக்கு நன்றி கடனை நாம என்ன செய்யணும், இப்ப குருதட்சணை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த குருதட்சணை. நாம என்ன பெற்றோமோ அதை வந்து சிறப்பாக வழங்கணும் அப்படிங்கறத, இதுதான் வந்து அந்த குரு கூட எதிர்பார்ப்பாரு. இது வந்து பிரதிபலன் அப்படின்னு பார்த்தக்கப்ப எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து அந்த குருவோட பண்பு குணம் அப்படிங்கிறது. நான் கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு வகுப்பறையில் எத்தனை மாணாக்கர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை மாணாக்கருக்கு ஒருவர் இருந்தால் கூட எனக்காக உட்கார்ந்துருக்க அந்த மாணவனுக்காக நான் நடத்தி கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு போது ஐயா அவர்கள் வந்து அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதாவது என்னன்னா, யாருக்கு எது தேவையோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப என்னால நேரடியா வகுப்பு கலந்துக்க முடியல, ஆனா நான் யூடியூப்ல பார்த்து நான் கத்துக்கிறேன். அப்ப எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்போ ஐயா அவர்களுடைய அந்த அளப்பரிய அந்த குணம் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஒரு ஆசிரியரோட குணம். அதற்கான முழுமையான தகுதிப்பாடு நம்மளுடைய பாலு ஐயாவிட்ட இருக்குது. அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிதனையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் குறிப்பாக வந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைத்தருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு வருக வருக என்று வரவேற்று பாலு ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் அழைக்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புரையை வழங்கி அனைவரையும் வரவேற்றிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி அம்மா. இவர் ஐயாவை போலவே ஒருவர் இருந்தாலும் பரவாயில்லை, வகுப்பு நடக்கும் என்று ஐயா சொல்வதை போலவே இவரும் கூட இணையத்தில் பல புலனங்களில் நான் கவனித்திருக்கிறேன். யார் பதில் போடுகிறார்களா இல்லையா என்றெல்லாம் பார்க்க மாட்டார். கோமலாவை பற்றி தான் சொல்கிறேன். யார் பதில் போடுகிறார்கள் இல்லையா என்றெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அதற்கான பதில்களை பதிந்து கொண்டே இருக்கிறார். நானும் தினமும் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். யார் பதில் போடுகிறார்கள் என்று இவர் கவலைப்படுவதே இல்லை. இவர் தமிழ் பணியை தமிழாசிரியர்கள் தளத்தில் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோமலா அவர்களுக்கு. நன்றி அம்மா. இப்போது நமது மரபு ஆசான் அண்ணா கோவிந்தராசன் பாலு அவர்களை இந்த 42வது வகுப்பு, குரல் என்றாலே என்ன என்று தெரியாது,
திருக்குறள் புத்தகத்தில் இருப்பதை பார்த்துதான் குறளையே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று நாமும் ஒரு குறள் எழுதுகிறோம் என்று ஒரு நிலைக்கு வந்ததற்கு அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அண்ணா அவர்களுக்கு நேரத்தை கடத்தாமல் இந்த 42வது வகுப்பை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டு வருக அண்ணா என்று வரவேற்கிறேன். வருக அண்ணா. அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவனர் செல்வர் ஐயா அவர்களினுடைய சீரிய வழிகாட்டலில் சிறப்பான முறையிலே பா எழுதவா என்ற இந்த வகுப்பானது தொடர்ந்து சிறப்பாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பில் இன்றைய தினம் வாழ்த்துரை வழங்கிய நல்லாசிரியர் மாமணி திருமதி மு கோமலா நேதாஜி அவர்கள் தமிழாசிரியர், கவிஞர் என்று நான் பார்த்தேன். அவர் கவிஞராக தெரியவில்லை, பாவலராக தெரிகிறார். ஏனென்றால் வெண்பா எழுத தெரிந்துவிட்டால் அவர் பாவலராக, அந்த கவிஞர் என்பதை விட பாவலர் என்றே சொல்லலாம். அவருடைய அந்த அடுக்கடுக்கான சொற்களினுடைய வீச்சு அவர் சிறந்த பேச்சாளர் என்பதை நினைவுபடுத்தியது. ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வாழ்த்துரை வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த ஒரு வாழ்த்தை வழங்கியிருக்கிறார்கள். உலகம் யாவையும் தாமிழவாக்களும் நிலைவிறுத்தலும் நீக்கலும் திங்கில அலைகளா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பநாட்டாழ்வார் பாடிய அந்த கம்பராமாயணத்திலே கம்பன் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தி கொண்டான் என்பதை மிக அற்புதம் இங்கே விளக்கினார்கள். நாம் கம்பன் ஒரு மிகப்பெரிய கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்கிற சிறந்த ஆற்றல் பெற்ற கம்பன் என்ன சொல்கிறான், தன்னை அந்த அடக்கத்தோடு ஒரு பூனை ஒரு பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த பாலை நக்கி குடிப்பது போல எல்லா தசாவதாரம் எடுத்த அந்த ராமபானுடைய சிறப்புகள் எல்லாம் நான் ஏதோ என்னால் தெரிந்தவரை என்னால் இயன்றவரை ராமாயணத்திலே பாடியிருக்கிறேன் என்ற அவையடக்கத்தோடு சொல்கின்ற அந்த பாங்கினை மிக அற்புதமாக இங்கே எடுத்துரைத்தார்கள். அதற்கு சிறப்பு நன்றி. ஏனென்றால் விருத்தப்படுத்த அந்த கம்பனுடைய சொல்லாக்கம், அந்த சொல்லிலே வருகிற அந்த சீர் சிறப்பு இதுவரை யாருமே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ற அந்த ஒரு அந்த அடிக்கு இணையான ஒரு அடியை யாரும் நான் அறியவில்லை. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கிறாள். இதிலே 1008 விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் நம்ம பெருமக்கள். அது என்ன அண்ணலும் நோக்கினான் அவளும் என்று சேர்த்திருக்கிறார், கம்பன் சேர்த்திருக்கிறார் என்றால் அது என்ன? அண்ணலும் நோக்கினான் அப்பொழுது என்றால், நோக்கினான் என்றால் முதலில் அவன் பார்த்திருக்கிறான், ராமன் பார்த்திருக்கிறான். பிறகு அந்த மாடத்திலிருந்து அவன் நோக்கி இருக்கிறார் என்று அங்கே ராமன் நோக்கிய பிறகு அவள் சீதை நோக்கியாகவும் அதற்கு விளக்கம் அளிப்பார்கள். இதுபோல வாழ்த்துரை வழங்கிய நமது தமிழாசிரியர் பெருந்தகை அவர்கள் சொன்னது போல அதற்கு 1008 விளக்கங்கள் நாம் கொடுக்கலாம். ஒரு அடிக்கு நாம் இவ்வளவு விளக்கங்கள் தரலாம் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அதுபோல நாம் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது சகோதரி ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களுக்கும், முருகேஸ்வரர் அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக இந்த நிகழ்விலே நேரலையில் பங்கு கொள்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும், இணையதளத்திலே பார்த்து மகிழ்கின்ற அந்த இணையத்திலே தெரிந்து கொள்கின்ற இணையத்திலே நமது பா எழுதவா நிகழ்வினை நாள்தோறும் அந்த வாரந்தோறும் பார்க்க வேண்டும் என்ற சிலர் விரும்பினாலும் இப்பொழுது அவருடைய நோக்கம் எல்லாம் இப்பொழுது மாற்று திசையிலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதில் நாட்டமில்லாமல் இருப்பார்கள் போலும் என்று இருந்தாலும் இது ஒரு காலத்தினுடைய பெட்டகம், அழியாத நிலையாக அப்படியே இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. இந்த புதையலை நாம் எப்பொழுது வேண்டும், இந்த தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது நிச்சயமாக பயன்படும். அன்று அவர்கள் சொல்வார்கள், பா எழுதவா என்ற இந்த நிகழ்வை சிறப்பாக சொல்லி செல்வர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு சிறப்பாக இருந்திருக்கிறது என்பது அங்கே வரலாற்றினுடைய தமிழ் வரலாற்றினுடைய அந்த சுவடிகளிலே குறிக்கப்படுகின்ற ஒரு நிலையை எதிர்காலத்தில் நிச்சயம் இந்த நிகழ்வானது அமையும் என்பதில் நான் கொஞ்சம் கூட மனம் தளராமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை எந்த ஒரு
வகுப்பை பார்த்தாலும் அந்த வகுப்பிலே நடத்தப்படுகின்ற பாடத்தை அவர்கள் கற்றறிந்து அவர்கள் எழுதக்கூடிய திறனையும் ஆற்றலையும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. சென்ற வாரம் நாம் வளையல் சிந்து பார்த்தோம். இந்த வளையல் சிந்திலே வளையல் இருக்கக்கூடிய ஒருவர் எவ்வாறு வளையல் இருப்பார் என்பதையும் அதற்கு இலக்கணம் என்ன, அதனுடைய திரைப்பட பாடல்களே இத்தகைய பாடல் இடம்பெற்ற என்பதையெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக வளையல் விழா நடைபெற்றுவிட்டால் பிறகு குழந்தை பிறப்பு, அதன் பிறகு தெரியும் நம்மளுக்கு தாலாட்டு தான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்கும் அல்லவா, வளையல் காப்பு, இந்த குழந்தை பிறந்து தாலாட்டுகின்ற அந்த காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே மற்ற வகையான பாடங்களையும் நாம் பார்த்து விட்டால் பிறகு தாலாட்டு பாடலாம் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு வளையல் காப்புக்கு அடுத்தபடியாக தாலாட்டு பாடல் பாட வேண்டும். ஆனால் இடையிலே காலம் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தை பிறக்க வேண்டும். ஏனென்றால் 8 மாதத்தில் தான் வளையல் காப்பு அல்லது 7 மாதத்தில் போடுவார்கள். அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் மற்ற வகையான பாடங்களையும் கற்று தெரிந்து விட்டால் பிறகு அந்த அடுத்த வாரத்திலே நாம் தாலாட்ட துணிந்து விடலாம். புரிந்து விடலாம் என்று சொல்கிறேன் என்றால், அந்த தாலாட்டு பாடுவதற்கு ஒரு சுகம், அந்த சுகமான அந்த ராகம் வேண்டும். குழந்தையை தாலாட்டுகின்ற பொழுது சொல் வர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ராகத்தோடு அதை பாட வேண்டும். இல்லை என்றால் குழந்தை தூங்காமல் நம்மை முறைத்து கொண்டே நம்மை பார்த்து கொண்டிருக்கும் அல்லவா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய தினம் தாலாட்டு கூட நாம் வேண்டியதில் அதற்கான இசைத்தட்டுகள் எல்லாம் வந்துவிட்டன. இப்போதெல்லாம் குழந்தைகள் 3 மாதத்திலே தொலைக்காட்சியை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கின்றன. பல வீட்டிலே இப்படி தாலாட்டுவதற்கு பதிலாக இன்றைய தினம் தொலைக்காட்சி பெட்டிகளை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம். அது இசைத்தட்டை போட்டு அதன் மூலமாக குழந்தைகள் கேட்கக்கூடிய ஒரு நிலையும், ஒரு வாய்ப்பும், ஒரு நிலையும், ஒரு அதற்கான சூழலும் அமைந்து விட்டது இன்றைக்கு. ஆனால் அப்படி அல்ல. அன்றைக்கு ஒரு ஏறக்குறை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் குழந்தை என்றால் அதை எப்படியோ சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் அதை தூளியிலே போட்டு அதை தாளாட்டுவார்கள். அது அந்த வீட்டில் உள்ள பாட்டி, அந்த மருமகள் சற்று பாடுவதற்கு சிரமப்பட்டால் அந்த பாட்டி நன்கு அறிந்து அந்த ராகத்தோடு அந்த பாட்டை பாடி அந்த குழந்தையை தூங்க வைத்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் கிராமத்திலே பார்த்தால் அந்த குழந்தை பிறந்த பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு அவள் வயலிலே வேலை செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். வேலைக்கு சென்றால்தான் நாம் குடும்பத்தை நடத்த முடியும் என்கின்ற பொழுது அந்த ஆலமரத்தினுடைய அந்த விழுதுகளிலே அந்த குழந்தையை தொட்டிலை அங்கே தொட்டிலில் இட்டு விட்டு அவள் நாட்டு நட சென்று விடுவாள். அப்பொழுது அந்த ஆலமரத்தினுடைய மேல் இருக்கக்கூடிய கிளிகள் அந்த குழந்தையை பார்த்து அந்த பாடுமாம். அந்த விழுதின் விழுதாய் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த நிலை, அந்த கிளிகளை பார்த்து அந்த கிளிகள் பாடுகின்ற அந்த பாட்டை பார்த்து அந்த குழந்தை அப்படியே அழாமல் இருக்கும் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இயற்கையான சூழல்கள் இந்த நிலையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற நிறைய வகையான சிந்து வகைகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக முதலில் நாம் வழிநடை சிந்து என்ற ஒரு சிந்து வகையை பார்க்கின்றோம். அதாவது நடந்து கொண்டே செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த களைப்பை போக்குவதற்காக இந்த சிந்து வகையான பாடல்கள் பாடப்படுகின்றன. அம்மாங்கு என்பதும் அப்படி அந்த ஒரு வகையாக இருந்தாலும் வழிநடையாக செல்கின்ற பொழுது பாடக்கூடிய அந்த நிலையிலே அந்த களைப்பு நீங்க வழிநிலை காட்சி ஒருவன் அந்த ஒருத்திக்கு கூறுவது போல இந்த பாடல் அமைக்கப்படுகிறது. இலக்கணம் என்னவென்றால், தனிச்சொல்லுக்கு முன் உள்ள அரையடி 2 சீர்கள் இருக்கும். தனிச்சொல் என்று ஒன்று இருக்கும். அதிலே ஏரிசை என்பதை பார்ப்போம். 2வது சீராக தனிச்சொல் இருக்கும். அந்த வகையிலே அந்த தனிச்சொல்லுக்கு முன் 2 சீர்களும் பின் உள்ள அரையடியில் 4 சீர்களும் பெற்று வரக்கூடிய ஒரு இலக்கண அமைப்பை வழிநடை சிந்து பெற்றிருக்கிறது. 2வது சீரும் தனிச்சொல்லை தவிர்த்த 6வது சீரும் இயல்பு உடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது சிந்து வகை பாடலே அந்த இசையோடு பாடக்கூடிய வகைக்கு ஏற்றவாறு அந்த இலக்கணம் 2 தான். அந்த வியநிலை சிந்து என்று கூட சொல்வோம். அதாவது தனிச்சொல்லுக்கு முன் உள்ள சீர்களும் பின் உள்ள சீர்களும் சமமாக இல்லாமல் இருக்கக்கூடியது. அதுபோலத்தான் இதுவும். ஆனால் இயல்பு சிறப்பாக இருக்க வேண்டும். தனிச்சொல் அதற்கு முன்னால் 2 சீர்களும், தனிச்சொல்லுக்கு பின்னால் உள்ள அரையடியில் 4 சீர்களும் இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான இலக்கணம். 2வது சீரும் தனிச்சொல்லை தவிர்த்த 6வது சீரும் இயல்பு உடையதாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த வழிநடை சிந்தினுடைய இலக்கணம். வெள்ளக்கோயில் வழிநடை சிந்தில் அப்படி வருகின்ற ஒரு பாடல். வெள்ளக்கோயில் அப்படிங்கிற அந்த இலக்கண அந்த இதுல அந்த பாடல் வகையிலே இந்த பாடல் இருக்கிறது, சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் இதை எடுத்துக்காட்டாக நாம் சொல்லி இருக்கிறோம்.
கோபுர மீது புறா ஓடி நம்மை கூப்பிடுதே வாவென குமரன் கொண்டாடி. அவன் சொல்றான், வழிநடையில போயிட்டே இருக்கான். அப்ப வந்து கோபுரம், அந்த கோபுரத்துல புறா ஜோடியா தான் இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா. அது என்ன சொல்லுதான், இவங்களெல்லாம் வந்து வாவான்னு கூப்பிடுது. என்ன ஒரு கற்பனையை பாருங்க. அது இயல்பாக இருக்கக்கூடிய புறாக்கள் வந்து கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை, இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையை கவிஞன் தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுகிறார். அதுதான் அந்த சிலப்பதிகாரத்தில் கூட வரும். போர்விழந்தெடுத்த அறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மெத்து கைகாட்டு என்று இளங்கோவடிகள் சொல்வார். அதாவது கோவலனும் கண்ணகி மதுரை மாநகரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் மீது அந்த காவல் அந்த எழில் மீது இயற்கையாக அசைந்தாடுகின்றன. ஆனால் தன்னுடைய கற்பனை இளங்கோவடிகள் அங்கே ஏற்றி சொல்கிறார் என்றால், போர்விழந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்டுன்னு சொல்றார். வராத, போயிடு, கோவலனே போயிடு, உனக்கு மிகப்பெரிய துன்பம் காத்திருக்கீங்க, வராதுன்னு சொல்ற மாதிரி கொடிகள் தன்னுடைய அந்த நிலையை உணர்த்துவதாக தற்குறிப்பு பெற்ற அணியாக அங்கே இளங்கோவடிகள் சிறப்பாக அமைத்திருப்பார். அதுபோல இந்த பாடலிலே மிகச் சிறப்பாக அமைக்கப்படுகிறது. கோபுரத்திலே புறாக்கள் இருக்கின்றன, அதுவும் சோடி புறாக்கள் இருக்கின்றன. கோபுரம் மீது புறா சோடி நம்மை கூப்பிடு வாவென குமரனை கொண்டார் அப்படின்னு அவன் சொல்றான். நூபுற ஓதைய சிந்தோடி நூலல விடந்தொரு நுடங்கிடே நீவாடி அப்படின்னு சொல்றான். ஆக இந்த வகையான இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எதுகை சிறப்பாக இருக்கிறது. கோபுர, நூபுர, அப்ப அந்த பூ என்ற எழுத்தானது இங்கே எதுகையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனிச்சொல் என்பது பார்க்கின்ற பொழுது நம்மை அப்படிங்கிறது. கோபுர மீது பூரா சோடி நம்மை, இந்த நம்மை ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு எழுதியிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு முன்னால 2 சீர்கள் இருக்கிறது. கோபுர மீது பூரா சோடி 2 சீர்கள். அந்த தனிச்சொல் வந்து நம்மை. அதற்கு பிறகு கூப்பிடுதே வாவென குமரனை கொண்டாடி, கூப்பிடுதே வாவென குமரனை கொண்டாடி 4 சீர்கள். ஆக முன்னாடி 2 சீர்கள், தனிச்சொல்லுக்கு பின்னாடி 4 சீர்கள். நூபுற ஓதைய சிந்தோடி கதிர் நூலன வீடர் தொடி தொடங்கிடை நீ வாடி அப்படின்னு சொல்றது. அப்ப 2 சீர்கள் முன்னாலும் பிறகு 4 சீர்களும் அமையப்படுகின்ற இந்த வகையானது. இதுல ஏது என்று பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கிறீர்கள்? புறா சோடி கொண்டாடி அப்படின்னு சொல்றார். தைய சிந்தோடி நீ வாடி. அப்ப ஏய்பும் சிறப்பாக இந்த பாடலே அமைகின்றது. அதன் காரணத்தினால் இது வழிநடை சென்று இலக்கண வகையிலே ஒரு வகையான சிந்து வகை சிறப்பாக இந்த பாடலிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த சிந்தினுடைய வகைகளிலே மற்றொரு வகை என்னவென்றால் நொண்டி சிந்து. இந்த நொண்டி சிந்து ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுவும் வந்து ஒரு சிறப்புடையதுதான். அதற்கு வந்து இப்ப ஊனமாக இருக்கக்கூடியவங்க, அவங்க அது மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு காலை வந்து உயரமாகவும் இன்னொரு கால வந்து குட்டியாகவும் இருக்கு இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாடகத்தை அந்த நொண்டி நாடகம் சிந்து நாடகம்னே நடத்திக்கிறாங்க. நொண்டி நாடகம் அந்த ஒரு நாடகமே நடக்கும். அந்த இயல்பாவே அவங்களுக்கு 2 கால் நல்லாவே இருக்கும். ஆனா ஒரு காலம் மடக்கி வச்சுக்கிட்டு அது மாதிரி நடிப்பாங்க. அந்த மாதிரி நாடகங்கள் அரங்கேறி இருக்கு, நிறைய அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இந்த அந்த அந்த நாடகத்திலே இந்த சிந்து வகை பாடலானது பாடப்பட்டிருக்கிறது. பொதுவாக 2 சீர்கள் அரையடியும் முச்சீர் அரையடியும் இடையில் தனிச்சொல்லும் இருக்கும். அதாவது 2 சீர் அரையடியும் முதல் தனிச்சொல், 3 சீர் ஏற்கனவே முதல்ல பார்த்தோம் வழிநடை சிந்து 4 சீர்கள் இருந்தது, இங்கே 3 சீர்கள் இருக்கிறது. 4 அடி உடையதாக இருக்கணும். அடிகள் வந்து எண்ணிக்கை வந்து 4 இருக்கணும். அப்புறம் அந்த ஒரு எதுகை பெற்று வர வேண்டும். எதுகை வந்து இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த நொண்டிச்சிந்திலே எப்படி என்றால் இறக்கம், ஒரு கால் நல்ல நீர் இன்னொரு இருக்கிறது என்றால் அவர்கள் அந்த அந்த அதே போல இந்த சீர்களுடைய எண்ணிக்கையானது 2 என்றும் அதற்கு பிறகு 3 என்றும் இருக்கின்ற காரணத்தினால் இது நொண்டி சிந்து என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, 4 அடிகள் இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இருக்கணும். இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சிந்துக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய மகாகவி தான். இந்த மகாகவியினுடைய பாடல் வந்து மறக்க முடியாத இந்த பாடல் என்று சொல்லலாம். அதுல மிக அற்புதமா இந்த பாட்டை நொண்டி சிந்தில் அமைச்சிருக்கிறார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த மனிதரை நினைத்து விட்டால், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிகட்ட மனிதரை நினைத்து விட்டால்
அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனையிலே நெஞ்சு பொறுக்குதில்லையே. நெஞ்சு பொறுக்குதில்லையே இரண்டு சீர்கள். இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அப்ப அடுத்தது மூன்று சீர்கள். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. அந்த மூற்றத்துக்காக எழுதின அடிகள் அஞ்சி அஞ்சி சாவாராம், ஆனால் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே அப்படின்னு சொல்றார். வஞ்சனை பெயல் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குலத்தில் என்பார். வஞ்சனை பெய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குலத்தில் என்பார். துஞ்சது நுகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. மிக அற்புதமான ஒரு பாடம். இதுல இந்த தனிச்சொலுக்கு முன்னாடி இரண்டு சீர்களும் அதற்கு பிறகு மூன்று சீர்களும் இருக்கிறது. இந்த எது எப்படி சிறப்பாக இருக்கிறது? 4 அடிகள். நெஞ்சு பொறுக்குதில்லையே, வஞ்சனை அஞ்சி அஞ்சி சாவார், வஞ்சனை பெய்கள் என்பார், துஞ்சுது என்று 4 அடிகள். இந்த 4 அடிகளிலே எதுகை நெஞ்சு என்ற எழுத்தானது எழுத்தாளப்பட்டிருக்கு. நெஞ்சு, அஞ்சி, வஞ்சனை, துஞ்சுது, இப்படி மிகச் சிறப்பாக எதுகையும் அமையக்கூடிய வகையிலே அந்த தனிச்சொலுக்கு முன்னால் 2 சீர்களும் பின்னால் 3 சீர்களும் அமையக்கூடிய வகையில இந்த பாட்டு மிகச் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக, சிந்துக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய மகாகவியினுடைய பாடலில் இந்த எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம். அதுபோல பாரதாசன் பாட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. கவிஞன் இவ்வாறு உரைத்தான் புவி காப்பவன் என கனன்றுரைப்பான். கவிஞன் இவ்வாறு உரைத்தான் புவி காப்பவன் இது என கனண்டுரைத்தான். குவிந்த உடற்சதையை பல கூறிட்டு நரிதின்ன கொடுத்திடுவேன். தவந்தனில் ஈன்ற என் பெண் மனம் கவலை நலிருமும் பெரும் பிழைக்கே தக்க ராச தண்டனை உண்டு உண்டோ அப்படின்னு ஒரு பாடல். ரொம்ப ஆவேசமா புரட்சி கவிஞா மேலுடைய இருக்கிறார். கவிஞன், கவி, வி என்ற எதுகை, அடுத்தது குவிந்த வி, தவனில் அடுத்த இருக்கிறார், அதுக்கப்புறம் கவிழுமுன் வி. ஆக இந்த 4 அடிகளிலும் எதுகை ஓரளவு, இந்த 3வதுல மட்டும்தான் தவந்தனில் அப்படின்னு இருக்கிறது, மற்றதுல வி என்ற எழுத்தானது சரியான எதுகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த நொண்டி சிந்தன இலக்கணம் மாறாமலும் எழுதியிருக்கிறார். கவிஞன் இவ்வாறு உரைத்தான் புவி காப்பவன் இடியன் கனந்துரைப்பான். குவிந்த உன் உடல் சிலையை கூப்பிட்டு என்ன கொடுத்திடுவேன். தவந்தன்ற என் பெண்மனம் தாங்குவதில்லை எனில் கவலை இல்லை. நவிலும் உன் பிழைக்க ராச தண்டனை உண்டு மாற்றம் உண்டோ என்று தனக்கே உரிய அந்த புரட்சி கருத்துக்களோடு எழுதக்கூடிய இந்த ஒரு பாடல் நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்தது இதுல இந்த மாதிரி இந்த நொண்டி சிந்தில் எழுதின முதல் நாடகம் 1948ஆம் ஆண்டிலே முத்தாலங்குறிச்சி கந்தசாமி புலவரால் இயற்றப்பட்டிருக்கு. முத்தாலங்குறிச்சி கந்தசாமி புலவர் 1948 இவர் எழுதியிருக்கிறார். அந்த நொண்டி நாடகம், முதல் நொண்டி நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம், அதுல மிக அற்புதமாக அவரும் இலக்கணம் மாறாம எழுதியிருக்கிறார். அதுதான் அந்த சிறப்பு. அந்த இலக்கணம் மாறாமல் எழுதப்பட்ட அந்த முத்தாலங்குறிச்சி கந்தசாமி அந்த புலவர் அற்புதமா எழுதியிருக்கிறார் நொண்டி சிந்த. அது அவருடைய அந்த எடுத்துக்காட்டுல வரக்கூடிய அந்த நொண்டி சிந்துல மிக அழகாக எழுத்தாண்டிருக்கிறார். தென்தோடு மாமலையும் அதிகளும் தெரிந்து பல்வனங்களும் நிறைந்து மிகுமான் புறும் நாடாம் பன்முறை வாவி சூழ் நாவலர் திவிதினில் நாவலர் பாவலரும் தேவரும் நந்தியே வந்தூரை வித்தகம் சேர் மாவளம் வல்வளமும் பொருந்தியே மழைவளம் தவறாத மண்டலம். இப்படி பாத்தீங்கன்னா தனிச்சொல்லுக்கு முன்னாடி 2 சேர், பின்னாடி 3 சேர்கள், 2 அடி. அந்த அதிகெல்லாம் எதுகை கரெக்டா சரியாக எடுத்து ஆளப்பட்டிருக்கு. இந்த நாடகத்தை இது நடத்துறப்ப எவ்வளவு சிரமங்கள், அந்த நாடகத்தை நடத்துறப்ப பார்க்காம அந்த ஒளிவாங்கிக்கு முன்னாடி பாடுவாங்க. ஆரம்பத்துல 1948 ஒளிவாங்கியே இருந்திருக்காது. அப்படி தானாகவே குரல்ல மிக வேகமாக குரல் எழுப்பி அங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு 50ல இருந்து 100 பேர் இருந்திருப்பாங்கன்னா அந்த 100 பேருக்கும் கேட்கிற வகையில பாடியிருக்காங்கன்னா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் பார்த்துக்காங்க.
அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்திலேயே 1948 இந்த நொண்டி சிறு வகையிலே நாடகம் அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது. அது முதல் நாடகமாக முத்தாலங்குறிச்சி கந்தசாமி புலவர் எழுதிய இந்த நாடகம் சிறப்பு. அந்த நாடகத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல். இப்படி இந்த நொண்டி சிந்திலே வரக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், அந்த தனிச்சொல்லுக்கு முன்னால் 2 சீர்களும் 3 சீர்களும் வருமாறு அமைக்க வேண்டும், எதுகை இருக்க வேண்டும். இதுதான் நொண்டி சிந்து வகையில். இப்படி சிந்து என்ன இப்படி சிந்திக்கிட்டே நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தான் இருக்கும். அப்படியே ஒரு வகையா பாடிட்டே போயிருந்திருக்காங்க. அப்ப சிந்து அப்படின்னு ஒரு இது. அதுல இன்னும் ரொம்ப சிரமம் இல்லை. அதுல என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா தங்கமே அப்படின்னு விழிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். விழின்னு சொல்லுவாங்க. அதை தங்கமே அப்படிங்கிற சொல்ல எடுத்திருக்காங்க. செத்த பிணத்தையே சீராயலங்கரித்து சாகும் பிணங்கள் எல்லாம் தங்கமே சாய்ந்து விழுகுது ஞான தங்கமே. தங்கமே என்ற அந்த சொல்லானது எடுத்தாளப்பட்டிருக்கிறது, திரும்ப திரும்ப எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதனால வந்து இது வந்து தங்க சிந்து அப்படின்னு சொல்றாங்க. இது தத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாடல். செத்த பிணத்தையே சீராய் அலங்கரித்து சாகும் பிணங்கள் எல்லாம் தங்கமே சாய்ந்து விழுகுதான் ஞான தங்கமே அப்படின்னு எழுதியிருக்கிறார். இது போல எழுதக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லை பயன்படுத்துவது என்பது வந்து தங்க சிந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நாம வந்து நிறைய பாடல்களை வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பாக நொண்டி சிந்துல கூட நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். நொண்டி சிந்துல வந்து என்ன பாட்டு இருக்குன்னா, கண்ணாக போற்றிடுவேன் வாழ்வில் கண்டெடுத்திட்ட என் மாணிக்கமே பெண்ணாக பெற்றதாலே நானும் பெற்று மகிழ்ந்தேனே கற்க வைத்தே. கண்ணாக போற்றிடுவேன் வாழ்வில் கண்டெடுத்திட்ட என் மாணிக்கமே. என்னுடைய குழந்தைய அந்த நேரத்துல குழந்தை எனக்கு பிறந்ததுனால அப்படியே இருப்பவங்கள இருக்கும். பெண்ணாக பெற்றதாலே நானும் பெற்று மகிழ்ந்தேனே கற்க வைத்தே. பாடத்தை பள்ளிக்கூடத்துல சரியான முறையில பாடத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாக போற்றிடுவேன் வாழ்வில் கண்டெடுத்திட்ட என் மாணிக்கமே அப்படின்னு இருக்கேன். பெண்ணாக பெற்றதாலே நானும் பெற்று மகிழ்ந்தேனே கற்க வைத்தேன் என்று வருகின்ற அந்த பாடலை நான் எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய பாடல். அடுத்து அதே போல அந்த ஆனந்த கழிப்பு அப்படின்னு ஒரு வகையான பாட்டம் இருக்குது. அதுல என்னன்னாக்க அப்படியே மகிழ்ச்சியோட பாடலாம். ஆனந்த கழிப்பை வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காதல் சம்பந்தமான பாடல்கள் வரும். இறைப்பற்றுடைய காதலை இறைவனை வந்து தன்னுடைய காதலனாக நினைத்து அப்படியும் பாடலாம், இறைவனை வந்து உயர்த்தியும் பாடலாம். அப்படியெல்லாம் நிறைய பாடல்கள் வந்து அந்த ஆனந்த கழிப்பு எப்படி இறைவனை பார்த்து அப்படியே ஆனந்தமா ஆடுறார். ஆனந்த கழிப்பு எப்படி சங்கர சம்பு சிவசங்கர சங்கர சம்பு அப்படிங்கிற மெட்ல வந்து ஒரு அழகான ஒரு பாடல் வந்து தாய்மாருக்கு எடுத்து என்று மடியும் இக்காயும் இத்தை ஏருக்கு என்றீர் உலகி ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தா சொல்ல உத்தரமுண்டோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் எழுதப்பட்ட அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா, சங்கர சங்கர சம்பு சிவசங்கர சங்கர சங்கர சம்பு அப்படிங்கிற அந்த மெட்ல வந்து ஆனந்த கழிப்பு அடிச்சிருக்கு. எப்படி இருக்கா, என்று மழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்றிருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ யமன் போலை வந்தால் சொல் உத்தரண்டோ. எப்படின்னாக்கா அந்த வித்தியாசம் வந்து ஆனந்த கழிப்பாக அந்த பாடுறதால ஆனந்தமா பாடக்கூடிய ஒரு நிலைய இருக்கக்கூடிய அந்த பாடல் வந்து ஆனந்த கழிப்பு அப்படின்னு சொல்லி அதுல நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். கல்வியின் மேன்மையை பாடு நன்றா கற்றவர் போற்றிட கல்வியை நாடு செல்லு கல்வியை கற்று என்றும் வெற்றி தரும் செல்வம் என்று பற்று. இது ஒரு ஆனந்தமா கல்வியினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு வகையான அமைப்புல இதை பாடிருக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வகையான சிந்து வகை பாடல்கள் என்று சொல்லுகின்ற அதிலே நாம் ஒவ்வொன்றும் ஒரு வகையை தரம் பிரித்து எழுதினாலும் காவடி சிந்து என்பதும் மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல லாவணி சிந்து, வளைய சிந்து இவைகளெல்லாம் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நிலையை பார்த்தோம். நிறைய திரைப்படங்கள் லாவணியில நிறைய பாடல்கள் பார்த்தோம். இப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்து வகையில வந்து இருக்கக்கூடிய ஒரு வகை
பாடல்கள் அனைத்தும் முடித்தோம். பிறகு அடுத்த வகையான நாட்டுப்புறையில பார்த்தீங்கன்னா கன்னி முஸ்லீம். அதுல வந்து இந்த கல்லினம் அப்படின்னு சொல்றப்ப அதாவது கன்னி மூணுஸ்லீம் கன்னி கண்ணை போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் பூமாலைக்கு பெயர் தான். பொதுவா கன்னின்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னா, கண்ணை போல ரெண்டு ரெண்டு பூவா வச்சு இந்த பக்கம் ஒரு பூ அந்த பக்கம் ஒரு பூ வச்சு அப்படியே தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மல்லியரும்பு முள்ளரும்பு காக்கட்டான் போல இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி தொடுக்கப்படும் பூமாலைக்கு பெயர் வந்து கன்னி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இரண்டு இரண்டு அடிகள் எதுகையில் தொடுக்கப்படுவது கன்னி. மிக எளிதாக எழுதலாம் அந்த பாட்டை. இந்த கன்னி வகை பாடல்களை மிக எளிதாக நாம் எழுத முடியும். சிரமமே கிடையாது. ரெண்டு ரெண்டு அடி தான் எழுதணும். அந்த ரெண்டு ரெண்டு அடியிலையும் பாடுவதற்கு இசை தகுந்தவாறு எழுதணும். அதுதான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்து தான். கன்னினா ரெண்டு பூ வச்சு தொடுக்கப்படுகின்ற பூமாலை. அது போல ரெண்டு அடிகளை வைத்து நம்ம வந்து பாடலை எழுதணும். அது வந்து கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாடல். அந்த முடனாதி அளவால் அறிவும் சுந்தரவான் சோத்துலங்கு மோபைங்கி அப்படின்னு பாடலாம். வச்சு பாடலாம். அந்த ஆதி அளவாமல் என்னறிவும் முதலடி 4 அடி சுந்தரவான் சோத்துலங்கு மோபைங்கிரியே அப்படின்னு பாடலாம். கிளியே அப்படின்னு பாடலாம். தாய்மானவர் என்ன பாடுறாரு பாருங்க. தங்குல் பகலற்ற திருங்காட்சிகள் கண்ட வழி எங்கு ஒரு வழியே பராபரமே அப்படின்னு அவரு பராபரமே பாடுறாரு. இந்த எந்த சொல்ல எடுத்தாலுமோ அந்த சொல்ல வந்து திரும்ப திரும்ப பாடல ஈட்டுல வந்து கொண்டு சொல்லணும். கிளியே அது பைங்கிலியே அல்லது பராபரமே. குரங்குடி மஸ்தான் சாஹிப் என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி அண்ட புவனம் என்று மாறும் கூத்தினையான் கண்டு மகிழ்ந்தவே பராபரமே அப்படின்னு பாடுறாரு. அந்த ரெண்டு ரெண்டு அடி தாங்க முக்கியம். ஒன்றும் சிரமமே இல்லை. ஒரு அடிக்கு 4 சீர்கள், ரெண்டு ரெண்டு பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இப்படி பாடக்கூடிய அந்த பாடலை வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு ஒன்று. அந்த சிறப்புன்னு சொல்றோம் இல்லையா, கண்ணிலே சிறப்பான ஒரு கன்னி வகை வந்து கிளிக்கண்ணி. அது என்ன, அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அளவடி 2 ஓரதிகை பெற்று வர வேண்டும். அளவடி 2 ஓரதிகை பெற்று வர வேண்டும். 4 சீர்கள் இருக்கும். 2ஆம் அடியின் இடையில் கிளியே அப்படின்னு சொல்லணும். 2வது அடிக்கு முன்னாடி கிளியே அப்படின்னு சொல்லி விழி என்ற தனிச்சொல் இருக்கும். விழித்து சொல்வது கிளியே அப்படின்னு சொல்லணும். ஓரடிக்கு 4 சீர்கள் இருக்க வேண்டும். அதான் அளவடின்னு சொல்றோம். 2 சீர்களாக ஒரு முதல் அரையடியும் அடுத்த 2 சீர்களாக அடுத்த அரையடியும் அதை எழுதணும். அரையடின்னு சொல்லணும். இந்த வரின்னு எழுதக்கூட சொல்லக்கூடாது. அரையடி, முதல் அரையடி 2ஆம் அரையடி, அதுக்கு இடையில வந்து இந்த கிளியே அப்படின்னு வச்சு எழுதணும். அதனால அதுக்கு வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு பேர் வந்துச்சு. 4 சீர்கள். இதுல வந்து மகாகவி தான் தலை சிறந்த வகையான அந்த மகாகவி வந்து கிளிக்கண்ணி பாடியிருக்காருங்க. துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம், துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே, அன்புக்கு அழிவில்லைதான். அன்புக்கு அழிவில்லை தானே, அன்பிற்கும் உண்டோ அடைத்தால் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அது போல துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே, அன்புக்கு அழிவில்லைதான் கிளியே அப்படின்னு அதை சொல்லிட்டு அந்த ராகமா அடிச்சிடணும். துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே, அன்புக்கு அழிவில்லைதான் அப்படின்னு பாடலாம். இந்த பாடக்கூடிய அந்த அந்த இசை வந்து கொண்டு வர வேண்டும். இந்த கிளியே அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி கிளியே அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிளிங்கிற வார்த்தை அதான் கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அது போல பத்திரகிரியார் அப்படிங்கிறவர் எப்படி பாடியிருக்கிறாருன்னா, கல்லாய் மரமாய் காயனாய் பறவையாய் உள்ளாய் பிரசனம் போக்குவது எக்காலம் அப்படின்னு பாடியிருக்கிறார் அந்த கிளியே அப்படின்னு சொல்லி. அப்படியும் பாடலாம். அதுல மகாகவி பாடல் தான் வந்து எப்பவுமே இந்த கிளியே அப்படின்னு சொல்றப்ப அந்த சிறப்புடையது வந்து கிளிக்கண்ணில் வந்து மகாகவியினுடைய பாடல் தான். அதுல குதம்பை சித்தர் அப்படின்னு சித்தரகை பாடல்கள் இப்படி பாடுவாங்க. அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதம்பாய் அப்படின்னு பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. குதம்பாய்னா பெண், பெண்ணே அப்படின்னு சொல்லி பெண்ணை விழித்து பாடக்கூடிய ஒரு வகையான பாடல் தான் குதம்பை சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் கற்று முயங்கு ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி, குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி. இந்த பாட்டை உங்களுக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்திருக்கணும். அது என்ன பாடல்ங்கிறத நீங்க தான் நினைவுறுத்தணும். நான் பாடுறதை கண்டுபிடிச்சலாம். முத்தமிழ் கற்று முயங்கு மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி,
கூதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி உச்சிக்கு சென்று உயர்வழி கண்டோர்க்கு இச்சிப்பிங்கு ஏதுக்கடி கூதம்பாய் இச்சிப்பிங்கு ஏதுக்கடி அப்படின்னு அந்த பாடல் குதம்பை சித்தர் பாடல் ஏதுக்கடி அப்படிங்கிற அந்த அழகா அப்படி இருக்காரு பாருங்க. முத்தமிழ் கற்று முயங்கும் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி கூதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி உச்சி மேல் சென்று உயர்வழி கண்டோர்க்கு இச்சிப்பிங்கு ஏதுக்கடி கூதம்பாய் இச்சிப்பிங்கு ஏதுக்கடி. இந்த குதம்பை சித்தர் பாடல்ல உங்களுக்கு இந்த பாட்டோட இதே அந்த அமைப்புல ஒரு பாடக்கூடிய ஒரு வகையான பாடல் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் என்னங்கிறத நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் அடுத்த வாரம் அது என்னன்னு. அந்த இது மாதிரி இப்ப நான் இன்னைக்கு சொன்ன பல பாடல்களை பார்த்தீங்கன்னா கேக்குதுங்களா? தெளிவா தானே இருக்கு. இப்படி இந்த இன்றைக்கு நாம பார்த்ததெல்லாம் சிறப்பான வகையிலே பாடப்பட்ட பாடல்களில் வழிநடை சிந்து, அதன் பிறகு நான் வந்து ஆனந்த கழிப்பு, அதுக்கப்புறம் தங்கச்சிந்து, அதுக்கப்புறம் நொஞ்சிந்து, எல்லா வகையான சிந்துகளையும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து கன்னி, அந்த கண்ணியில கிளிக்கண்ணி வகையான அந்த பாடலை வந்து நம்ம இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். இப்படி எல்லா வகையான அந்த சிந்தெல்லாம் பாடிட்டோம். ஏறக்குறைய நிறைவு அடைந்தது போல இந்த சிந்து வகையெல்லாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கணும்னா இப்ப வளையல காப்பு போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் குழந்தை வளர்ந்துருச்சு, நிறைவா குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா தாலாட்டு தான். அந்த தாலாட்டு அப்படிங்கிறது சொல்றப்ப அது வந்து ஒரு குழந்தை கூட சொல்லுவாங்க. அது குழந்தைகளுக்காக பாடக்கூடிய பாவகை. நான் கூட குழந்தைகளுக்கான பாடல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல என்ன சிறப்பு மாதிரி நம்மளே இலக்கண வகையை ஒட்டி நான் எழுதியிருக்கேன். எல்லாமே ஏறக்குறைய இந்த அரிசீர் வகை பாடல்களை எழுதியிருக்கிறேன். அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இந்த ஒரு பாட்டு நான் சொன்ன இல்லைங்களா கடைசியா, அந்த பாடலை எந்த திரைப்படத்தை போல அது இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த பாடல் என்னங்கிறத நம்ம கூட பின்னாடி அடுத்த வாரத்துலயும் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அந்த குதம்பை சித்தர் பாடல் போல திரைப்படத்திலையும் வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அடுத்த வாரத்திலோட நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு தெரியும் அது என்ன பாட்டுன்னு. அந்த பாட்டை நீங்க இந்த பாட்டை பாடினா தெரிஞ்சிடும். அந்த பாட்டை பாடுறப்ப அந்த நான் சொன்னது இன்னொரு தடவை என்ன சொல்றேன், முத்தமிழ் கற்று முயங்கு மெய்ஞானிக்கு அப்படி கூட இன்னும் கூட அந்த வேற மாதிரி கூட பாடினோட நல்லா உங்களுக்கு புரியும். முத்தமிழ் கற்று முயங்கு மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி உச்சிக்கு சென்று உயிர்வெளி கண்டோர்க்கு இச்சிப்பிங்கு எதுக்கடி இதம்பை இச்சிப்பிங்கு எதுக்கடி. இப்ப நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பாடலை மனசுல வச்சுக்கோங்க, சொல்ல வேண்டாம், இருக்கட்டும். இன்றைக்கு மிகச்சிறந்த முறையிலே நாம வந்து இன்னைக்கு வழிகாட்டல் சிறப்பான முறையிலே நமக்கு வாக்குரை வழங்கிய நமது திருமதி மு. கோமலா நேதாஜி அவர்களுக்கு நன்றி சொல்லி நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க நமது சகோதரி அரைமதி அவர்கள், அதே போல தமிழ் தாரகை சுதீனா அவர்கள், அது போல நல்ல ஒரு எப்படிலாம் வந்து தாரகை வந்து இன்னைக்கு ஒரு அறிமுகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பாக்குறப்ப அதை நிச்சயமா நம்ம பாராட்டணும். ரொம்ப அழகா அவங்க வந்து அந்த முன்னுரை அதை எடுத்து சொல்றாங்க இல்லையா, அதை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நோக்க உரை அது குறிப்பாக அவங்க இன்னைக்கு வழங்கினாங்க. அதற்கு அவங்களுக்கு நன்றி சொல்ல முனைவரை முருகரசு. இப்படி நாம இந்த வகுப்பு இப்படியே தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் தாலாட்டு வேண்டும். நிச்சயமா யாராவது தாலாட்டு பாடல் நான் சொல்றப்போ நீங்க கூட நீங்க கூட பாடல் அது அந்த கடைசியா நம்ம வந்து இந்த பாடலை நான் அப்படி பாடுறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இல்லைன்னா நான் வந்து அந்த பாட்டை முன்னாடியே போட்டுடுறேன். நீங்க அதுக்காக வராம வகுப்புக்கு நம்மள பாட சொல்லிடுவாங்களான்ட்டு பாடினாலும் பரவாயில்ல, ஆனா ராகத்தோட வந்து பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது நான் பாடுறத விட ஒரு பெண் குரலை கேட்டா அந்த பாடலாம் குழந்தைய தாளாட்டுறதுக்கு. இப்ப நான் என்னுடைய பேத்தியும் என் சமயத்துல நான் பாடுறப்ப தூங்கிடுறா. அது தூங்கிடுறாங்கிறதா பெருமை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது.
அவ எதனால எப்படி தூங்குறான்னு தாகமா ஏதோ ஒண்ணு சொல்றோம், அதனால தூங்கிடுறா அப்படியே. அப்படிங்கிறது ஒரு இது. அது போல நீங்களும் அந்த குழந்தைய தாளாட்டிப்பீங்க. அந்த தாலாட்டு பாடல் அடுத்த வாரம் நிகழ்வாக அமைகிறது. குழந்தைப்பா என்ற அந்த முறையிலே, இலக்கண முறையிலே, மரபு முறையிலே அமையக்கூடிய அந்த வகுப்பிலே நீங்கள் அவசியம் கலக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த அரங்கத்தை மீண்டும் நமது இந்த ஒருங்கிணைப்பாளர் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற பா எழுதவா இணையவழி பயிற்சி வகுப்பு 42வது அமர்வு. இந்த அமர்வில் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் ஒரு சிறந்த வகுப்பாக இன்றைக்கு அமைத்து தந்திருக்கிறார். பல்வேறு செய்திகளை சுற்றி இன்றைக்கு இலக்கண வகுப்பினுடைய தொடர்ச்சியை, நீட்சியை முன்னெடுத்து வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே இன்றைக்கு தென் மண்டல தலைவர் முனைவர் முருக சரஸ்வதி அவர்களும் இணைத்து இந்த அமர்வையும் சிறப்பான வகையில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது 42 அமர்வுகள். இன்றைக்கு பல்வேறு நிலைகள், தேவைகளின் காரணமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இது போன்ற சில நிலைகள் இருக்கும். அதற்கு பிறகு இதை ஒரு மாறுபட்ட வடிவத்தில் இதற்கு மாற்றம் செய்து மே மாதத்திலிருந்து புனரமைப்பு செய்து ஒரு புதிய வடிவத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைத்து வகுப்புகளை மாற்றி அமைக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த வகையில் அதற்குரிய பணிகள் ஏற்பாடு செய்து இடையில் அது நின்றிருக்கிறது. எனவே இந்த ஏப்ரல் மாதம் கடந்ததற்கு பிறகு மே மாதத்தில் புதிய வடிவத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து, தமிழ்துறையோடு இணைந்து நம்முடைய வகுப்பை முறைப்படுத்தி புதிய வடிவத்தில் அல்லது ஒரு மாற்றத்தோடு எல்லோரும் சிறப்பு பெறுகின்ற வகையில், அவர்களுக்கு உயர்வு கிடைக்கின்ற வகையில் ஒரு புதிய மாற்றத்தோடு இதை நெறிப்படுத்தலாம் என்ற நினைப்போடு இந்த அமர்வில் என்னால் முழுவதுமாக பங்கெடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த வகுப்பை சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால ஐயா அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ்திறன் ஆய்வு அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கூர் நிறைபதி அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து, விரைவில் இந்த தேக்கங்கள், தொய்வுகள் இல்லாமல் மே மாதத்திலிருந்து புதிய வடிவத்தில், புதிய முனைப்போடு இந்த பா எழுதவா நிகழ்ச்சியை மாற்றி அமைக்கலாம். அதற்கு உங்களுடைய மேலான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கின்ற உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, பா எழுதுவா பயிற்சி வகுப்பை பார்த்தீங்களா? உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சுதா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலே காண கழகம் அரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழகம் அரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான எப்பொழுதும் கழகம் அரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.